சேலம் திருமலைகிரி இடும்பன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வந்தார். இவரது நண்பர் ஜீவானந்தம். இருவரும் வீட்டில் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வேடுகாத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பல் மோகன்ராஜ் மற்றும் அவரது நண்பர் ஜீவானந்தம் ஆகிய இருவரையும் கடந்த 16ஆம் தேதி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிந்ததன் பேரில் இரும்பாலை காவல்துறையினர் காயமடைந்த மோகன்ராஜ் மற்றும் ஜீவானந்தம் இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி மோகன்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஜீவானந்தம் படுகாயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மோகன்ராஜ் இறப்பிற்கு காரணமான நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக இரும்பாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இதில் தொடர்புடைய 8 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் மோகன்ராஜ் மற்றும் ஜீவானந்தம் ஆகிய இருவரையும் காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று சரமாரியாக தாக்கும் வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் பண்டிகை தொடர்பாக 2 இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது.